சீனாவுக்கு எதிராக அமெரிக்கா குறைத்திருக்கக்கூடிய இந்த டாரிஃபை வந்து நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது? பருத்தி மட்டும் குடோன்ல இருந்திருக்கலாமே அப்படின்னு. அது அப்படி கிடையாது. அதுக்கு நிறைய பின்னணி இருக்குது. எந்த நாடு வந்து எதிர்க்க முடியாத ஒரு சூழல். ஏன்னா அவங்களுடைய அந்த அமெரிக்க பொருளாதாரத்தோட சார்பு தன்மை அப்படிங்கிறது அதிகமா இருக்குது. ஆனா சீனா மட்டும் என்ன பண்ணாங்க அப்படின்னா, அந்த வரி விதிப்புக்கு கடுமையான எதிர்ப்பு மட்டும் இல்ல, பதிலுக்கு பதில் வரி விதிக்கிறது அப்படின்ற நடவடிக்கையை செஞ்சாங்க. தன்னாலதான் நடந்ததுன்னு சொல்லி ஒரு அறிவிக்கும் போது இப்போ ஒரு இறக்கம் ஏற்பட்டிருக்கு அமெரிக்காவுக்கு. அந்த இறக்கம் ஏற்படும் போது என்ன சொல்றாங்கன்னா, இதுவும் ஒன்னாலதான் ஏற்பட்டதுன்னு சொல்லி என்ன பண்றாங்கன்னா, உலக நாடுகள் வந்து அவர் மேல அதை மாத்துறாங்க. உண்மை என்ன அப்படின்னா, இவங்களுடைய பலம் குறைஞ்சிருக்குது. அமெரிக்காவோட பொருளாதாரம் பலம் குறைஞ்சிருக்குது. முதல்ல ஏன் அந்த வரி விதிச்சாங்க அப்படின்னா, அதுக்கான காரணம் வந்து அந்த 37 ட்ரில்லியன் இல்ல 38 ட்ரில்லியனா கிட்டத்தட்ட மாறிடுது. கடன் பத்திரங்களை வெளியிட்டு அதன் மூலமா இந்த வரி பற்றாக்குறையை வந்து சரி செஞ்சுட்டு வந்தாங்க இவ்வளவு நாளா. ஆனா இப்ப அதுல என்ன பிரச்சனை அப்படின்னா, பெருநிறுவனங்கள் மேல வந்து ட்ரம்ப் வரி விதிக்க முடியுமா அப்படின்னா, அவரு மேலே வரி விதிச்சுக்கிறதுக்கு சமம். அவரே ஒரு பில்லியனர் தான். அப்ப அந்த நாட்டு நிறுவனங்கள்ட்ட அவ்வளவு பணம் இல்லாம இருக்கான்னு கிடையாது. அவங்க சமீப காலங்கள் அவ்வளவு பணம் வச்சுட்டு என்ன பண்றாங்க அப்படின்னா, தன்னோட பங்குகளை தானே வாங்கிக்கிறது. தமிழ்நாடே கேள்விப்பட்டிராத அதிரடி விலை குறைப்பு சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்.